உன் பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் இருப்பார்கள். செழிப்பாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்ப உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் போதாது. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் அந்த ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் சொல்லி, இல்லை, உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் மேன்மையடைய வேண்டும், இன்னும் பெரிய வீடுகளை கட்ட வேண்டும், இன்னும் பெரிய வாகனத்தை வாங்க வேண்டும், உறவுகள் மத்தியில, தேசத்து ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் உங்களை மேன்மையாக உயர்த்த வேண்டுமானால் கர்த்தரால் மட்டுமே முடியும். கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்காக வளருங்க. தாவீதுடைய சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்று என்பது கொழுமையை காட்டுகிறதாக இருக்கிறது. கொழுமை, ஒலிவ மர கன்றுகளை போல பிள்ளைங்க இருக்கணும். இருக்காங்களா? இருக்காங்களா? சொல்லுங்க. இன்றைக்கு இருக்காங்க, நாளைக்கு இருப்பாங்களா? நாளாம இருப்பாங்களா? சோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க பிள்ளைங்க இப்போதே பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் வரணும்னு சொல்லி என்ன செய்ய? என்ன செய்ய? உங்க விருப்பம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் உதடுகளின் வேண்டுதலை என்ன செய்வார்? என்ன நீங்க விரும்புறீங்க?